அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படை காவலர்கள் 5 பேரையும் 13ஆம் தேதி வரை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித்குமார் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை காவலர்கள் ஒரு வழக்கு தொடர்பாக போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்ததாக வழக்கு. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கில் குற்றவாளிகள் என குற்றம் சுமத்தப்பட்டு மதுரை சிறையில் இருக்கும் 5 தனிப்படை காவலர்கள், அந்த தனிப்படை காவலர்கள் 5 பேர் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் ஆகியோரை நேற்று போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார்கள் சிபிஐ தரப்பில். அதற்கு நீதிபதி அவர்களுக்கு 2 நாள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அவரை மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்தார்கள். சிபிஐ அலுவலகத்தில் அவர்கள் எந்தெந்த இடத்திற்கெல்லாம் அஜித்தை அழைத்து சென்றார்கள், எப்படியெல்லாம் அவரிடம் விசாரணை செய்தார்கள், ஏன் இப்படி அதிபயங்கரமாக அவரை அடித்து சித்திரவதை செய்தார்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்திருக்கிறார்கள். அந்த விசாரணை முடித்து இப்பொழுது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த தனிப்படை காவலர்கள் 5 பேரும் தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் ஆகியோர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அவர்களை மதுரை மத்திய சிறையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி செல்வபாண்டி உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.